வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருவோன்னு சொல்லலாம். சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும், எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிடிவாத குணம் இருக்கிறவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எப்போவுமே நினச்ச காரியங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா செயல்லையும் சரி, சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சரி அதிக கவனத்துடன் இருப்பவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யோசனையில் மட்டுமே இல்லாமல் அதை செயல்படக்கூடிய இடத்துலையும் இவங்க இருந்து எல்லா விஷயத்துலையும் செயல்பட்டு அதை வெற்றியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே நினச்ச காரியங்களை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கணும்னு இருப்பாங்க. ரொம்பவுமே ஸ்பீடாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நேர்மையாக இருக்கணும், அதாவது மற்றவங்களை கெடுத்து தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு உறுதியாக சொல்லலாம். இவங்க எப்போவுமே நேர்மையாக தான் வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. தர்மத்தை வழியை பின்பற்றக்கூடியவங்களாக சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ற செலவுக்கேற்ற பணம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பணம் சேமித்து வைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தேவைக்கேற்ற பணம் இல்லைன்னா செலவுக்கேற்ற பணம் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கை முழுவதுமே இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை அதிகமாக உள்ள நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. பேச்சு திறமை கொண்டவங்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா குடும்ப நபர்கள் கூட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் கிட்ட நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்களாக இருப்பாங்க. அதாவது நல்ல பெயர்கள் கொண்டவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பிள்ளைகள்னால கண்டிப்பாக நல்ல பெயர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பிள்ளைகள்னால நிறைய லாபங்களும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட பார்த்திங்கன்னா எதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே அரவணைச்சு செல்கிற மாதிரி இவங்க நினச்சி எல்லாத்தையுமே பக்குவமாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால யார்கிட்டையுமே இவங்க சண்டை சச்சரவெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எப்போவுமே கம்பீரமாக இருக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இவங்களை நம்பினவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சிம்ம சொற்பனம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எப்பவுமே அவங்கள கைவிடவே மாட்டாங்க சிம்மராசிக்காரங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருக்கிறக்க வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க புகழ்ச்சிக்கு அடிமைங்கிற மாதிரி இருக்கிறதுனால சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை புகழ்ந்து பேசியே இவங்களை ஏமாத்துறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால சிம்மராசிக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பேரு புகழுக்கு அடிமையாக இல்லாமல் எப்பவுமே கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா சிறிய சரிவுகள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாகவே பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்க்க வேண்டியது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கஷ்டங்களை பார்த்தாலும் சரி வெற்றி அடைகிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய அமைப்பும் நிறையாகவே கண்டிப்பாக இருக்குது. இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா நியாய தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது இவங்க இல்லாமல்
மற்றவங்களும் நியாய தர்மத்தை தான் பின்பற்றணுங்கிற மாதிரி இவங்களுக்கு எண்ணம் அதிகமாகவே இருக்கும். இதனாலேயே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு இவங்களுக்கும் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க செய்கிற தவறுக்கு கோபம் அதிகமாக இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் மன்னிப்பு ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா அதை மன்னிக்கும் குணமும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். யார் எந்த தப்பு செஞ்சாலும் சரி, ஒரு வேளை மன்னிப்பு இல்லைன்னா அதுக்குண்டான சொல்யூஷனை செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பாக அவங்கள மன்னிச்சிருவாங்க. அந்த சிறந்த குணமும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது. இவங்களுக்கு பொருளாதாரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து வரும்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் நடந்ததுக்கப்புறம் தான் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிம்மராசிக்காரங்க கிட்ட பார்த்திங்கன்னா எப்போவுமே பொறுப்பை ஒப்படைக்கலான்னு தாராளமாக சொல்லலாம். இவங்க எப்போவுமே நேர்மையாக நடந்துக்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறங்காட்டி இவங்களுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அந்த பொறுப்பை சிறன்பட செஞ்சு வெற்றி அடைகிற வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது. ஆனால் சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க செய்யும் வேலைக்கு ஏற்ற பேரும் புகழும் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா பேரும் புகழும் அடையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு மன சஞ்சலம் இல்லைன்னா மன கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு இல்லைன்னா மன கஷ்டம் இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா அப்பா சார்ந்த விஷயங்களை அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே கம்பீரமாக இருக்கணும்னு தான் நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே பேச்சு திறமை இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மற்றவங்கள விட இவங்க எதில் தனி சிறப்பு பெற்றவங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல புத்தி கூர்மை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேச்சு திறமை இருக்கும். இது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் தனி சிறப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதிக கோபம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி ஏதாச்சும் குறை சொல்கிறவங்க கிட்ட அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்களை குறை சொல்கிறவங்க கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபங்கள் அதிகமாகவே வரும். சில டைமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட கையை மீறி கோபப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் அமையறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க ஏதாச்சும் மனதளவில் கஷ்டங்கள் பட்டுட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே அது இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மறந்துட்டெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த கஷ்டத்தை நினச்சி கஷ்டப்பட வேண்டிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே பழிவாங்கும் குணமெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அந்த கஷ்டங்கள் இல்லைன்னா அவமானங்களை நினச்சி கஷ்டப்பட அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தோற்றத்தை வச்சு இவங்கனால கணிக்கவே முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா முகத்தில் சிரிப்பே வச்சுட்டு இருந்தாலும் சரி, உள்ள கஷ்டங்களை வச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை முகத்தில் நார்மலான அமைதியான சூழ்நிலை இருந்தாலும் உள்ள மகிழ்ச்சியான சில விஷயங்கள் ஓடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இவங்களோட தோற்றத்தை வச்சு இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லை துக்கமாக இருக்கிறாங்களான்னு கணிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அப்பா பிரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அப்பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. ஆனால் உங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலை சார்ந்த விஷயங்களை அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயங்களை அதிகமான அக்கறை இல்லைன்னா ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. கோபம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மேலே பார்த்திங்கன்னா அவருக்கு அதிகமான அக்கறை இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவை என்னமோ அது எல்லாத்தையுமே அவர் பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்கிற வாய்ப்புகளாக அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு என்ன தேவையோ அது அவர் செஞ்சு வச்சிருவார். அதாவது அவரோட கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாருன்னு சொல்லலாம்.
உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேலை செய்யும் இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சுகவாசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாக உள்ள நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா ஒரு கண்ட்ரோலை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா எப்போவுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. ஆனால் அப்படி இருந்தால் கூட இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா எப்போவுமே ஒரு ரூல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கோபம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. அவங்க ரூல்ஸை தாண்டி போகும்போது அவங்களுக்கு அதிகமாக கோபங்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க பிரின்சிபலை மற்றவங்களும் பின்பற்றணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து வரும்னு சொல்லலாம். அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நிறைய விஷயங்கள் நீங்களும் அவங்களும் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது பெரிதளவில் எதுவுமே பாதிக்காதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்களை அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்துக்கணும், தன்னோட கடமையை சரிவர செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கும் டக்குன்னு கோபமெல்லாம் வரும். ஆனால் நிதானமாக எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவும் ஸ்பீடாக செய்யணும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் டக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இல்லைன்னா அங்கே சிறிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போவீங்க. அங்கே வேறு வழியுமே உங்களுக்கு இருக்காதுன்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா அந்த அமைப்பே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தைகள்னால கண்டிப்பாக லாபங்கள் அதிகமாக இருக்கும். பேரு புகழும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட குழந்தைகளே பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்து வச்சவங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நிறைய அன்புகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய அன்புகளை அவங்களுக்கு காட்ட வச்சுருப்பீங்க. அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகளை படைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் இருப்பாங்க. புதுசாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்களாகவும் உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துட்டால் இவங்களே போய் தேடி உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட குழந்தைகள்னால உங்களுக்கு வீண் அலைச்சல் அப்படின்னு இல்லைன்னா வீண் விரயங்கள், வீண் பிரச்சனைகள் வர்றக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி நிறைய அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா நீங்களும் அவங்களும் பிரிஞ்சிருக்கணும். அப்படின்னு இல்லைன்னா அவங்கனால சிறிய பிரச்சனைகள் இல்லைன்னா வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உள்ளது. விரயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்களாக அமையறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஆஸ்பத்திரி போன்ற விஷயங்களுக்காக செலவிடுற மாதிரி நிறைய விஷயங்களும் அமையறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது. உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா 100% நடக்கும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.